ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ரிசார்ட். நம்ம புக்கில் இருக்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொது காரணிகள்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி காரணிகள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். காரணிகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்கன்னா அது மீதியின்றி வகுப்படுற எல்லாமே காரணிகள் சொல்லுவோம். இப்போ 45க்கு 1, 3, 5, 9, 15, 45ன்னு இருக்குல்ல, இது எல்லாமே காரணிகள் தான் சொல்லுவோம். பொது காரணிகள்னால் 2 நம்பர் எடுத்துக்கிட்டு 2த்துக்கும் நம்ம காரணிகள் எழுதிட்டு அதுலேருந்து எது பொதுவாக இருக்கோ, அதாவது 45க்கு 1, 3, 5, 9, 15ன்னு இருக்குது. இதில் 60க்கு 1, 2, 3, 4, 5, 6 இப்படி போயிட்டே இருக்கா. இதுலேருந்து எது பொதுவாக இருக்குன்னு பார்த்தா 1, 3, 5 மற்றும் 15 தான் இருக்குது. இப்போ நம்ம மீப்பெரும் பொது காரணி பார்க்கலாம். இதுக்கு 2 சம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவித்ரா தீபாவளியை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் மற்றும் காரங்களை ஏழை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிடுகிறாள். அவளின் அம்மா அவளிடம் 63 அதிரசங்களையும் 42 முறுக்குகளையும் வழங்குகிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சம எண்ணிக்கையிலான அதிரசங்களையும் சம எண்ணிக்கையிலான முறுக்குகளையும் வழங்க வேண்டுமெனில் அதிகபட்சமாக அவளால் எத்தனை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 63, 42 தான் நம்பரு. இது எதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் அதிகபட்சமாக கேட்டிருக்கிறதுனா மீப்பெரும் பொது காரணி நம்ம யூஸ் பண்ணுவோம். மீப்பெரும் பொது காரணினா 2த்துக்குமே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை எடுத்து மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இல்லைன்னா நீங்கள் ஆயிலேரியன் மெத்தட், அதாவது டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். டிவிஷன் மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. இல்லை 63 3 × 3 × 7 பிரிக்கலாம். 42 2 × 3 × 7. இது பொது காரணி 3 × 7 தான் வரும். இப்போ 21 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். 8 அடி மற்றும் 12 அடி நீளமுள்ள 2 கம்பிகளை எடுத்துக்கொள்வோம். இவற்றை நாம் சம நீளமுள்ள துண்டுகளாக வெட்டினால் எத்தனை துண்டுகள் நாம் பெற முடியும்? அவ்வாறு 2 கம்பிகளை வெட்டினால் கிடைக்கும் துண்டின் அதிகபட்ச நீளம். அதிகபட்சம்னாலே நீங்கள் ஹெச்சிஎஃப் தான் போடணும், அதாவது மீப்பெரும் பொது காரணி போடணும். இங்கே 8, 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8, 12க்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் எடுத்தால் என்ன வரும்? 8க்கு 1, 1, 2, 4, 8ன்னு வரும். அதே மாதிரி 12க்கு எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? அதே கிடைக்குமா? இப்போ பொதுவாக 4 தான் இருக்குது. அப்போ 4 தான் இதோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதுதான் மீப்பெரும் பொது காரணின்னு சொல்லுவோம் நம்ம. இது நம்ம குறிப்புலாம் பார்த்துக்கோங்க. மீப்பெரும் பொது காரணியை மீப்பெரும் பொது வகுத்தி எனவும் கூறலாம். மீப்பெரும் பொது காரணி 1, x 1 சம்திங் வேறு ஒரு நம்பர் வந்ததுன்னா 1 தான் வரும். 1 × 5னா 1 தான். 1, 5னா 1 தான் வரும். அதுதான் இது. y என்பது எக்ஸின் மடங்கு எனில் மீபோக்கா x, y = x. இப்போ 2 இருக்குன்னு x, yன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2, 4னா 2 தான் அதோக்க மீபோக்கா. இதுதான் நம்ம சொல்கிறாங்க இதில். அடுத்தது பார்ப்போம். 2 எண்களுக்கான மீப்பெரும் பொது காரணி 1 எனில் அவ்வெண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் எனப்படும். சார்பகா எண்களின் 2 எண்களும் பகா எண்களாகவோ 2 எண்களும் பகு எண்களாகவோ அல்லது ஓர் எண் பகா எண் மற்றும் ஒரு எண் பகு எண்ணாகவோ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நமக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 5, 7னா இது 5 தான் நமக்கு ஆன்சராக வரும். இந்த மாதிரி தான் அதை போடணும். இதெல்லாம் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அந்த இதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய நோட் இங்கே இல்லை, எங்கள் வீட்டில் இருக்குது. இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு நடத்திட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இல்லை லாங் வீடியோவாக போடலாமான்னு எதாவது சஜஷன் கொடுங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.